மதுரை மண்ணின் மைந்தன். காசு பணத்திற்கு குறைவில்லை, படிப்பில் நாட்டமில்லை. ரைஸ் மில்லை சரிவர பார்த்து கொண்டாலே 4 தலைமுறைக்கு வாழலாம். ஆனால் விஜயராஜுக்கு சினிமா ஆசை, நடிக்க வேண்டும் என்று ஆசை, ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்று விருப்பம். மதுரைக்கார நண்பன் இப்ராஹிம் ராவுத்தருடன் தலைநகரம் வந்தார் விஜயராஜ். அடடா, நீங்கள் தான் ஹீரோ என்று எந்த சினிமா கம்பெனியும் ரத்தின கம்பளம் எல்லாம் வரவேற்று ஆராதிக்கவில்லை. நீயா நடிக்கணுமா, ஹீரோவாவா என்று ஏகடியம் செய்து அனுப்பி வைத்தார்கள். பைக்கை எடுத்துக்கொண்டு விற்றன ஸ்டுடியோவாக அலைந்த விஜயராஜுக்கு காலம் கை கொடுத்தது. விஜயராஜ் விஜயகாந்த் ஆனார். அவர் வாழ்க்கை இனிக்க செய்யும் வகையில் வாய்ப்பு கிடைத்தது. எம்ஏ காஜா இயக்கத்தில் இனிக்கும் இளமை படத்தில் நடித்தார். அகல் விளக்கு படத்தில் நடித்தார். ஆட்டோ ராஜா படத்தில் நடித்தார். தூரத்து இடிமுழக்கம் படத்திலும் நடித்தார். ஆனால் எந்த படமும் இனிமை சேர்க்கவில்லை. வந்தது வந்த வேகத்தில் தியேட்டரை விட்டு போயின. இதில் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலர்ந்ததே பாடல் விஜயகாந்தின் முதல் ஹிட் பாடலாக அமைந்தது. இளையராஜா தான் இந்த பாடலின் மூலம் ரசிகர்கள் மனதில் அவரை நிற்க வைத்தார். அடுத்து சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது பாடல் மிகப்பெரிய ஹிட்டானது. ஆட்டோ ராஜா படத்துக்கு இசை சங்கர் கணேஷ் என்றாலும் இளையராஜாவிடம் சொல்லி இந்த டியூனை கேட்டு அவரையே பாட வைத்தார்கள். இதுவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆனாலும் விஜயகாந்த் நாயகனாக அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த சமயத்தில் முதலில் படம் கொடுத்து அது தோல்வி படமாகி ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வெறிகொண்டு வேலை பார்த்து வந்த நடிகர் விஜயின் தந்தையார் எஸ்.ஏ. சந்திரசேகரின் கண்ணில் பட்டார் விஜயகாந்த். இருவருக்கும் வெற்றி தேவை. இணைந்தார்கள். சட்டம் ஒரு இருட்டரை விஜயகாந்த் வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சப்பாதையை காட்டியது. விஜயகாந்த் போல் புள்ளி விவர வசனங்களை பேச முடியாது என்று இன்றைக்கு சொல்லுகிறோம். ஆனால் அன்றைக்கு நடிகர் மோகன் உட்பட பலருக்கும் குரல் கொடுத்த எஸ்.என். சுரேந்தர் தான் இவருக்கும் குரல் கொடுத்தார். தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும் பாடல் விஜயகாந்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றது. தொடர்ந்து தனது படங்களில் விஜயகாந்தை பயன்படுத்தினார் எஸ்.ஏ. சந்திரசேகர். அடுத்தடுத்த இயக்குநர்களும் விஜயகாந்தை நாடினார்கள். ஆனால் அன்றைக்கு முக்கிய நடிகைகளாக இருந்த பலரும் விஜயகாந்துடனா ஜோடியா வேணா சார் என்று மறுத்தார்கள். இதற்கெல்லாம் கலங்கிவிடவில்லை விஜயகாந்த். ஹீரோயின் யார், கதை என்ன, படம் எப்படி என்பதையெல்லாம் பார்க்காமல் தன் ஒவ்வொரு படத்திலும் தன் கடும் உழைப்பை, நேர்மையான உழைப்பை, ஆத்மார்த்தமான உழைப்பை கொடுத்தார். அந்த காலத்தில் மினிமம் கேரண்டி, அதாவது முதலுக்கு மோசம் தராத படங்களை எடுப்பவர்கள் என்று எஸ்.ஏ. சந்திரசேகர், எம்.ஏ. காஜா, ராமநாராயணன் முதலானோர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் விஜயகாந்தை நாடினார்கள். விஜயகாந்தை வைத்து அதிக படங்களை இயக்கியது இவர்களாகத்தான் இருக்கும். விஜயகாந்த் படமா, குடும்ப படமா இருக்கும் என்றார்கள். விஜயகாந்த் நல்லா சண்டை போடுறாருப்பா என்றார்கள். விஜயகாந்த் நல்லா நடிக்கிறாருப்பா என்றார்கள். விஜயகாந்த் யாரையும் காப்பி அடிக்காமல் நடிக்கிறாரியா என்றார்கள். இவையெல்லாம் ரசிகர்கள் மனதில் இருந்து வந்த கருத்துக்கள். விஜயகாந்தா கொடுத்த சம்பளத்தை வாங்கிப்பாருப்பா, விஜயகாந்தா பாக்கி சம்பளம் வச்சிருந்தாலும் கேட்க மாட்டாரியா, விஜயகாந்தா கால் சீட்லாம் சொதப்ப மாட்டாரியா, விஜயகாந்தா வசதியே இல்லாத ரூம் கொடுத்தா கூட அனுசரித்து போயிடுவாருப்பா என்றெல்லாம் திரையுலகில் விஜயகாந்த் பற்றிய பேச்சு வந்து கொண்டே இருந்தது. நாலா பக்கம் இருந்தும் இயக்குனர்கள் தேடி வந்தார்கள். ஆக்ஷன் கதைகளுடன் வந்தார்கள். தூங்குவது குறைந்து நடிப்பது அதிகமாகிவிட்டிருந்தது. நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் தான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தார். நண்பனின் ஒவ்வொரு அடி வளர்ச்சியையும் கண்டு பெருமிதம் கொண்டார்.
விஜயகாந்தை வச்சு படம் எடுத்தா முதலுக்கு மோசம் இருக்காது என்றொரு நிலை வந்தது. மினிமம் கேரண்டி என்று பேசப்பட்டது. குறைந்த பட்ஜெட்டில் படங்கள் எடுக்கப்பட்டன. ஆனால் அதிக லாபம் கிடைத்தன. வருடா வருடம் விஜயகாந்தின் மார்க்கெட் உயர்ந்து கொண்டே போனது. செந்தூரப்பூவே, பூந்தோட்ட காவல்காரன், நினைவே ஒரு சங்கீதம், மாநகர காவல், சின்ன கவுண்டர், சத்திரியன், என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், வல்லரசு, ரமணா, வானத்தைப் போல என நினைவில் நிற்கும்படியான படங்கள் இன்னும் ஏராளம். இதே சமயத்தில் விஜயகாந்த் எல்லோருக்கும் உதவுபவர் என்ற பேச்சும் திரை வட்டாரத்தில் வந்தது. கல்யாணம், கல்வி செலவு, ஆபரேஷன், கடை வைக்கணும், கடனை அடைக்கணும் என ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுடன் விஜயகாந்தை தேடி வந்தார்கள். சினிமாவில் உள்ள தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி அவரே கேட்டறிந்தார். இந்த பக்கம் படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி அந்த பக்கம் அப்படியே உதவி செய்வார். விஜயகாந்த் தம்பியை வச்சு அன்னையன் தெய்வங்கிற படத்தை தயாரித்தேன், நீங்கள் கொடுக்குறத கொடுங்கன்னாரு. கம்மியாக தான் கொடுத்தேன், ஆனால் பணத்தை நான் கேட்கும்போது கொடுக்கணும்னு சொன்னார். அப்படி அவர்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்திருக்கும்போது சம்பள பணத்தை கேட்பார். அதிலிருந்து ஒரு தொகையை கொடுப்பேன். இப்படி வாங்கி அப்படி உடனே உதவி செய்வார். இப்படி தான் அந்த படத்தில் நடித்த முழு தொகையையும் எல்லாருக்கும் கொடுத்தே மகிழ்ந்தார் விஜயகாந்த். விஜயகாந்த் மாதிரி ஒரு மனுஷனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை என்று நெகிழ்ச்சியுடன் சொல்கிறார் நடிகை வடிவுக்கரசி. அணையா விளக்கு என்று சொல்லுவோமே, அதேபோல் விஜயகாந்த் வீட்டில் அணையா அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும். சமைத்து கொண்டே இருப்பார்கள். யார் யாரோ வந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அன்றைக்கு நடிக்க சான்ஸ் கேட்டு அலைந்தவர்களும் இயக்குனராகும் கனவில் கோடம்பாக்கத்தை சுற்றி கொண்டிருந்தவர்களும் சாப்பிடாமல் பல நாட்கள் இருந்த நிலையெல்லாம் மாறி விஜயகாந்த் வீட்டுக்கு போனால் வயிறார சாப்பிடலாம் என்று வந்தார்கள். இன்றைக்கு பிரபலங்களாகியும் கூட நன்றி உணர்வுடன் இன்னமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். திரைப்பட கல்லூரி என்று இருப்பதே விஜயகாந்த் மூலமாகத்தான் நமக்கும் திரையுலகுக்கும் தெரிய வந்தது. முழுக்க முழுக்க திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ஒரு கதையுடன் வர அதில் ஒரு சிறிய வேடத்தை சம்பளமே வாங்காமல் நடிக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டரை இன்னும் பெரிதாக்க முகம் சுளிக்காமல் இரவு பகல் பாராமல் நடித்து கொடுத்தார். அது இன்று வரைக்கும் மிகப்பெரிய படமாக, மறக்க முடியாத படமாக இருக்கிறது. திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு விஜயகாந்த் திறந்துவிட்ட அந்த வாசல் மூலம் ஏராளமான கலைஞர்கள் அங்கிருந்து வந்து வெற்றி கொடி நாட்டினார்கள். திரையுலகில் பலரும் வாய்ப்பு கொடுக்க முன் வந்தார்கள். அவர்கள் மீது எல்லோர் பார்வையும் விழுவதற்கு காரணம் விஜயகாந்தின் ஊமை விழிகள். விஜயகாந்த் என்றால் ஆக்ஷன், விஜயகாந்த் என்றால் மதுரை தமிழில் பேசுகின்ற வசனங்கள் என பல பிளஸ் பாயிண்ட்கள் உண்டு. ஆனால் அதிகம் பேச வைக்காமல், சண்டையெல்லாம் பெரிதாக போட செய்யாமல் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் உருவான வைதேகி காத்திருந்தால் தந்த தாக்கம் இன்னமும் மறக்கவில்லை. தொடர்ந்து பல படங்கள் இந்த ஜோடி இயங்கியது. கே ரங்கராஜ் ஒரு பக்கம், மணிவண்ணன் ஒரு பக்கம், மனோபாலா ஒரு பக்கம் என்று விஜயகாந்தை 80களில் பயன்படுத்தாத இயக்குநர்களே இல்லை. அதேபோல் புதிய இயக்குநர்களை, புதிய தயாரிப்பாளர்களை விஜயகாந்த் போல் அறிமுகம் செய்தவர்களும் எவரும் இல்லை. தமிழ் சினிமாவில் வைதேகி காத்திருந்தால் வெள்ளைச்சாமி மாதிரி தனி முத்திரை பதித்தார். அதிக அளவு போலீஸ் கேரக்டரில் நடித்து வெரைட்டியும் காட்டினார். காலால் அடித்து உதைத்து இவர் சண்டையிடும் லாவகம் இதுவரை தமிழ் சினிமா கண்டிராதது. அலட்டி கொள்ளாத நடிப்பு, இயல்பான முகபாவனைகள் விஜயகாந்தின் பலம். குரலில் துக்கத்தை பேசுகிற போது வலியை தருவார். ஆவேசத்தில் பல்கடித்து நாக்கு துருத்தி பேசும்போது அனலாகி விடுவார். வேஷ்டியுடன், நவநாகரிக உடையுடன், ஜாலி கேலி இளைஞராக, கொஞ்சம் முதிர்ச்சியான கேரக்டராக, போலீஸாக, காதலனாக, அன்பு கணவனாக என எந்த கதாபாத்திரத்தில் நடித்தாலும் எந்த நடிகரின் சாயல் இல்லாமல் விஜயகாந்த் நடித்ததுதான் அவரின் தனித்துவம். ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை கொண்ட கதாபாத்திரங்கள், இன்னொரு பக்கம் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கிற கதாபாத்திரங்கள், நேர்மையான கதாபாத்திரங்கள், ஊருக்கு நல்லது செய்யும் கிராமத்து கேரக்டர்கள் என எல்லா பக்கங்களிலும் புகுந்து புறப்பட்டு தனக்கென ரசிகர்கள் கூட்டத்தை சேர்த்தார். இந்த சமயத்தில் கமல், ரஜினிக்கு அடுத்து மார்க்கெட் வேல்யூ உள்ள நடிகராக உயர்ந்தார். வந்த படங்கள் எல்லாம் ஹிட் ஆகின. 50 நாள், 100 நாள், வெள்ளி விழா படங்கள் என வரிசையாக வந்தன. ஆர்.கே. செல்வமணி இயக்கிய முதல் படமான புலர் விசாரணை மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. கிளைமாக்ஸ் சண்டை காட்சியில்
விஜயகாந்துக்கு இணையாக சரத்குமாரும் சண்டையிட்டு இருப்பார். அது அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கட் பண்ண வேண்டாம் என்றார் விஜயகாந்த். அந்த படம் சரத்குமாருக்கும் புதியதொரு அடையாளத்தை கொடுத்தது. விஜயகாந்த் திருமணம் அப்போதுதான் நடந்தது. பரிசுடன் வந்தார் ஆர்கே செல்வமணி. நீ தான் கல்யாணத்துக்கு பரிசு கொடுத்துட்டிய என்று புலன் விசாரணை படத்தை பரிசாகவே பார்த்தார் விஜயகாந்த். புரட்சி வசனங்கள் பேசிய விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர் பட்டம் போட்டார்கள். கலைஞரின் கதை வசனத்தில் நடித்தார். மார்க்கெட் வேல்யூ எகிரிக்கொண்டே போனது. 100வது படம் வந்தபோது விஜயகாந்த் தமிழ் சினிமாவின் ஆளுமை என பெயரெடுத்தார். செகண்ட் ரிலீஸ் தியேட்டர்கள், டூரிங் தியேட்டர்கள் அப்போது இருந்தன. அங்கே சம்பளம் கொடுக்க முடியாமலும் கரண்ட் பில் கட்ட முடியாமலும் இருக்கும்போது முன்பெல்லாம் எம்ஜிஆரின் படங்களை 3 நாள் போட்டால் அந்த மாத பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று படங்களை போடுவார்கள். அந்த இடத்துக்கு விஜயகாந்த் படங்கள் வந்தன. எல்லா சென்டர்களிலும் ரசிகர்கள் இருந்தார்கள். சி சென்டர் ஏரியாவில் தெருவுக்கு ஒரு ரசிகர் மன்றம் அமைத்தார்கள். படம் ஒவ்வொன்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடித்தன. மீண்டும் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்தார். இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் சோலை அம்ஜத் கான் போல மிரட்டிருக்கிறாரு மன்சூர் அலிகான்னு சொல்லணும் என்றார் விஜயகாந்த். அவருக்கென காட்சிகள் அதிகமாகவே ஒதுக்கப்பட்டன. கேப்டன் பிரபாகரன் என்ற அந்த படம் அடைந்த வெற்றி அளவிட முடியாத வெற்றி. சிவகுமாரை அடுத்து கமல், ரஜினி, பிரபு, சத்யராஜ் என்று எவருக்கும் இல்லாத வகையில் 100வது படம் ஹிட் அடித்தது. மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டிங் படமானது. நண்பன் இப்ராஹிம் ராவுத்தரை தயாரிப்பாளராக்கி நிறைய படங்கள் எடுத்தார். நிறைய இயக்குநர்களை இயக்கினார். அன்றைக்கு விஜயகாந்துடன் நடிக்க மாட்டேன் என சொன்ன எல்லா ஹீரோயின்களும் அவருடன் நடிக்க முன் வந்தார்கள், நடித்தார்கள். பணம் அளவுக்கு அதிகமாக சேர்ந்து கொண்டே வந்தது. அப்படி சேரும்போது அவர் செய்யும் உதவியும் இன்னும் அதிகரித்தது. என் பொண்ணுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை, ஆனால் கிடைக்கல, பணமும் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டு விஜயகாந்த் சார் வீடு தேடி வந்தார். கையோடு என்னை அழைச்சிட்டு போனார். உடனே சீட்டு வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி என் பொண்ணு டாக்டர். அதுக்கு காரணம் விஜயகாந்த் சார் தான். கேப்டன் மாதிரி ஒருத்தரை வாழ்க்கையில் பார்க்குறது அபூர்வம் என்று நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக குறிப்பிட்டார் கஸ்தூரி ராஜா. எந்த திட்டமிடலும் இல்லாமல் தொடங்கப்பட்ட ரசிகர் மன்றங்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்பட்ட உதவிகள், எந்த பயமும் இன்றி செயல்பட்ட துணிச்சல், எப்போதும் எல்லா தருணங்களிலும் இருந்த நேர்மை என விஜயகாந்த் விஸ்வரூபம் எடுத்து தன்னை உலகுக்கே காட்டினார். நடிகர் சங்க தலைவரானார். அப்போது செய்த ஒவ்வொரு செயலையும் திட்டத்தையும் காலத்துக்கும் சொல்லி பெருமிதப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ் திரையுலகம். கலைஞர் மீது அன்பு, மூப்பனார் மீது மரியாதை என 2 விதமாகவும் இருந்த விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் கட்சியை தொடங்கினார். ரசிகர்கள் தொண்டர்களானார்கள். அரசியலிலும் வெற்றி பெற்றார். எதிர்க்கட்சி தலைவர் எனும் அந்தஸ்துக்கெல்லாம் வந்தார். தற்போதைய அரசியல் நிலைப்பாடு, முக்கியமாக அவரின் உடல்நிலை என பல காரணங்களால் சினிமாவிலும் அவர் நடிக்கவில்லை. நிஜத்திலும் எப்போதும் நடிக்காத விஜயகாந்த் அப்படியே இருந்தார். அண்ணே, யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கண்ணே, அவங்க சொல்கிறது நிஜமாக பொய்யான்னு விசாரிச்சுட்டு கொடுக்கலாம்னே என்று உடன் இருந்தவர்கள் உதவி செய்யும் விஜயகாந்திடம் ஒருமுறை சொன்னார்கள். அதற்கு அவர், என்கிட்ட காசு இல்லைன்னு கை நீட்டி கேட்குறது எவ்வளோ பெரிய கொடுமை, நம்மக்கிட்ட வந்தால் அது கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறது எவ்வளோ பெரிய நம்பிக்கை, அவங்க சொல்கிறது நிஜமாக பொய்யா எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நாம் கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதான் இந்த உலகத்தில் நாம் மனுஷனாக பிறந்ததுக்கான அர்த்தம் ஐயா என்றாராம் விஜயகாந்த். வாழ்வில் நாம் சந்திக்கின்ற மனிதர்களில் மனிதர்கள் மிக மிக குறைவு. விஜயகாந்த் அப்படி ஒரு மகா மனிதன். அதைத்தான் இந்த உலகம் கடந்த 2 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறது.